அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். திரும்ப பெரு மக்கள் விரோத சட்டங்களை விரோத சட்டங்களை மூன்று புதிய குற்றவியல் மாநில மொழிகளை புறந்தள்ளி மூன்று புதிய சட்டங்களை வாபஸ் வாங்கு பாஜக அரசை வாபஸ் வாங்கு திரும்ப பெரு அரசியல் அமைப்பு திரும்ப பெரு வாபஸ் வாங்கு மக்கள் விரோத சட்டங்களை ஜனநாயகத்துக்கு எதிரான மூன்று புதிய சட்டங்களை மைனாரிட்டி அரசை வாபஸ் வாங்கு பாசிச அரசை வாபஸ் வாங்கு அஞ்ச மாட்டோம் சட்டங்களை மூன்று புதிய குற்றவியல் மாநில மொழிகளை புறந்தள்ளி மூன்று புதிய சட்டங்களை வாபஸ் வாங்கு பாஜக அரசை வாபஸ் வாங்கு திரும்ப பெரு அரசியல் அமைப்பு திரும்ப பெரு வாபஸ் வாங்கு மக்கள் விரோத சட்டங்களை ஜனநாயகத்துக்கு எதிரான மூன்று புதிய சட்டங்களை மைனாரிட்டி அரசை வாபஸ் வாங்கு பாசிச அரசை வாபஸ் வாங்கு இங்கொன்றும் அங்கொன்றுமாக மாற்றி வைத்து இந்த சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள். அதனுடைய உண்மையான காரணம் என்ன என்று பார்த்தால், இந்த சட்டங்களுக்கு சமஸ்கிருதத்தில் பெயரிட வேண்டும் என்பதை தவிர வேற எந்த நோக்கமும் இருப்பதாக தெரியவில்லை. கொலோனியல் சிஸ்டத்தை, கொலோனியல் ரூலை, அதாவது வெள்ளைய ஆதிக்க சட்டங்கள் அவைகளை இந்திய தன்மையாக மாற்றிவிட்டோம் என்று கூறுகிறார்கள். அப்படி எந்த அம்சமும் இந்த மூன்று சட்டங்களிலும் இருப்பதாக தெரியவில்லை. எனவே இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு கடினமானவை, குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு எதிரானவை, குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிரானவை, நீதிமன்றங்களில் மேலிருக்கும் அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடியவை, கிரிமினல் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம், நீதித்துறையின் பாலான, குற்றவியல் நீதித்துறையில் பாலான இந்த சட்டத்தை பராமரிப்பதற்கும் நீதி பரிபாலனத்திற்கும் இந்த சட்டங்கள் மிகவும் எதிர்ப்பானவை. இவைகளை
அமுல்படுத்தும் போது, நடைமுறைப்படுத்தும் போது அவைகள் தெரிய வரும். அதற்கு முன்னதாக இது மக்கள் விரோத சட்டம் என்பதை தெரிவிப்பதற்காகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை துவங்கி இருக்கிறோம். நாளைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள கழக வழக்கறிஞர்கள், கூட்டணி கட்சி வழக்கறிஞர்கள் அனைவரும் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருக்கப் போகிறோம். இவைகள் எங்களுடைய போராட்டத்தினுடைய துவக்கம். இதை வென்றெடுக்கும் வரை திமுக சட்டத்துறை ஓயாது என்பதை சொல்லிக்கிறோம். அதுதான், அது கரெக்ட். அது நேற்று முதல் முறையாக சொல்லவில்லை. நான் சொன்னது போல பாராளுமன்ற நிலைக்குழுவில் என்னுடைய முதல் ஆட்சேபனையே அதுவாகத்தான் இருந்தது. நான் சொன்னேன், ஏன் இவை எல்லாரும் இந்தியில் பெயர் வைத்திருக்கிறீர்களே என்று. அப்போதுதான் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, இது இந்தி இல்லை, இது சமஸ்கிருதம் என்று சொன்னார்கள். ஏன் சமஸ்கிருதத்தில் பெயர் வைத்தீர்கள் என்று கேட்டபோது, சமஸ்கிருதத்தில் பெயர் வைத்திருக்கிறோம், ஆனால் ஆங்கிலத்தில் தானே எழுதியிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் பரவாயில்லை, மிக்க மகிழ்ச்சி, 3 சட்டங்களையும் தமிழில் பெயர் வைத்துவிட்டு ஆங்கிலத்தில் எழுதிக் கொள்ளுங்கள் என்று கேட்டேன்.